வணக்கம். சினி சினி மினி மினி அனுபவம் புதுமை அவரிடம் கண்டேன். இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்களே. எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையமைப்பில் எப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் பாடல் இது. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதலிக்க நேரமில்லை. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஸ்ரீதர். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னா, எம்.எஸ். விஸ்வநாதன் சாருடைய இசைக்குழு அப்படின்றல, அந்த இசைக்குழுவில் ஃபிலிப்புன்னு ஒருத்தவர், ஹீ இஸ் ஏ கிட்டாரிஸ்ட். அந்த ஃபிலிப்பை பொறுத்தளவில் எப்படின்னா, உலக அளவிலேயே பாடல்கள், இசை, இந்த விஷயம் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த பாடல் ஒளிப்பதிவு இல்லாத நேரங்கள் அப்படின்ற அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைமில் பல லேங்குவேஜில் இருக்கக்கூடிய பாடல்களையும் அவர் பாடுவார், இல்லைன்னா முணுமுணுப்பார். எம்.எஸ். விஸ்வநாதன் சார் அதை பல நேரங்களில் கேட்பார். தன்னுடைய இசைக்குழுவில் இருக்கக்கூடிய ஃபிலிப்புக்கு எந்த அளவுக்கு இசை பற்றிய அறிவு இருக்கிறது, வெளிநாட்டு பாடல்களை பற்றி எந்த அளவிற்கு தெரிந்து வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் அவர் மனசுக்குள்ளே நினச்சி பல நேரங்களில் அவரை நேரடியாகவே பாராட்டுவார். ஒரு நாள் அவர் பீச்சாமே மொச்ச அப்படின்ற பேட்டர்னில் ஒரு ஸ்பானிஷ் சாங், ஸ்பெயின் நாட்டு பாடல், அந்த பாடலை ஃபிலிப்பு ஒரு இடத்துல பாடிக்கிட்டு இருந்திருக்கார். எம்.எஸ். விஸ்வநாதன் சற்று தூரத்தில் இருந்து ஃபிலிப் அந்த பாடலை பாடுவதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எம்எஸ்வியினுடைய காதில் இந்த பாட்டு விழுகுது. என்ன அருமையான டியூனாக இருக்கே, பியூட்டிஃபுல் சாங்காக இருக்கே, எக்ஸ்ட்ரானரியாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபிலிப்பை கூப்பிட்டு, இது என்ன பாட்டு, எந்த மொழி பாட்டு அப்படின்னு எம்எஸ்வி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், இது ஸ்பெயின் நாட்டு பாட்டு, ஸ்பானிஷ் மொழி சாங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பாட்டை பற்றி சொல்கிறாரு. அந்த பாட்டை அப்படியே இல்லாமல் அந்த பீச்சாமே மொச்ச அந்த பாட்டு, ஸ்பானிஷ் பாட்டு இருக்குல்ல, அதை நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு ஏற்றபடி மாற்றங்கள் செய்து அப்படின்ற மாதிரி, இங்கே நம்ம ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அப்படியே டியூனை கொஞ்சம் வேறு மாதிரி அந்த சாயல் இருப்பதை போல் காட்டிக்கொண்டு சாங்கை நிறைய எம்எஸ்வியோட டச் இருக்குல்ல, விஸ்வநாதன் டச் அப்படின்றது வேணும் இல்லையா, அதை எந்த அளவுக்கு நமக்கு ஏற்றபடி மாற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு அதை மாற்றி கர்நாடிக் இசை, அந்த டச், அந்த இசையும் அந்த பாடலில் இருக்கக்கூடிய வகையில் அந்த பாடலினுடைய வடிவத்தையே மாற்றி எம்எஸ்வி அப்படி ஒரு காரியத்தை செஞ்சு அதை டியூன் பண்ணி பார்த்துருக்காரு. பார்த்த உடனே டோட்டலாக அந்த பாட்டை கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. ரொம்ப அருமையாக இருக்கே அப்படின்னு டைரக்டர் ஸ்ரீதர் சாரும் அப்படியே பாராட்டி, நல்லா இருக்குது, இதே நம்ம படத்தில் யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அதுக்கு பிறகு அந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ணி அப்படின்னு வரும்போது, அந்த பாடல் காட்சியில் நடித்து அப்படிங்கும்போது ரவிச்சந்திரன், ராஜஸ்ரீ அவங்க 2 பேர் தான் சேர்ந்து நடிக்கணும். அந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய நாள் இருக்குல்ல, அன்னைக்கு ஒரு விபரீதமான ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, இந்த 2 பேர் இருக்காங்கள்ல, ரவிச்சந்திரன், ராஜஸ்ரீ, இவங்க 2 பேரும் அணிய வேண்டிய ஆடைகள் அப்படின்னு இருக்குல்ல, அதை காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் காஸ்டியூமர் அவர் அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டார். ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு, பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த பாட்டை எப்படி பண்ணாலும் மக்களுடைய உள்ளங்களில் இடம் பிடிச்சிரும், அதனால் காஸ்டியூம்ஸுன்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, இந்த சாங்கை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிள் காஸ்டியூம்ஸ், அவைலபிள் எது இருக்குதோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படின்னு வரும்போது, ரவிச்சந்திரனுக்கு இரவு நேரங்களில் அணியக்கூடிய நைட் கோட், ஓவர் கோட், அதை ரவிச்சந்திரனுக்கு ஒன்று போட்டு, ராஜஸ்ரீக்கு ரோஸ் கலரில் ஒரு நைட் கவுன் அதை போட்டு, இவர் ஓவர் கோட்டு, ராஜஸ்ரீ ஒரு நைட் கவுனு, இதை போட்டே இந்த சாங்கை பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க. யோசித்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குல்ல. இன்றைக்கி அந்த சாங் பிக்சரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய விதம் அப்படின்றவருக்கு பாருங்கள், அதை இன்றைக்கி பாருங்கள். இந்த விஷயத்தை நான் படித்ததுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், இல்லைன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த சாங்கை ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டோடு ரசித்து தானே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த விதமான குறையும் தெரியவே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க போட்டுக்க காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல, அது அந்த பாட்டுக்கு மிகவும் இயல்பாக இருக்கிறது மாதிரியே தெரியும். உண்மையாகவே அந்த ஓவர் கோட்டும் அந்த நைட் கவுனும் அப்படின்றதான உண்மை. அந்த திரைப்படத்தில் அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட்டு தான் அப்படின்னா கூட, இந்த திரைப்பட பாடல் பெரிய அளவில் மக்களால் விரும்பி கேட்கப்பட்டது, பார்க்கப்பட்டது.
இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் ராஜஸ்ரீ அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த நைட் கவுன் இருக்குல்ல, அந்த மாதிரி நைட் கவுன் வந்து எல்லா ஆடைகள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளிலும் பெரிய அளவில் விற்கப்பட்டன. அந்த ரோஸ் கலரில் இடம்பெற்ற அந்த நைட் கவுன் இருக்குல்ல, அதை வந்து ராஜஸ்ரீ கவுன் அப்படின்னே பேர், காதலிக்க நேரமில்லை கவுன் அப்படின்னே பேர். அந்த அளவிற்கு மக்கள் கடைகளில் நேரடியாக சென்று அத்தகைய கவுன்களை விலைக்கு வாங்கி அணிந்தார்கள். இந்த பாடலுக்கு பின்னால் இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன அப்படின்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.